டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் ஏன்னா இப்போ ஒரு பையன் அப்படின்னா அது எந்த ஒரு அப்பாவுக்கும் ஓடி வருவா அப்படி சாட்டர்டே தான் வருவான் பையன் குழந்தை வீட்டுக்கு ஓடி வந்து அப்பான்னு கத்தி உருண்டு தலை முடியெல்லாம் அப்படி அடிச்சு அப்பா அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து என்ன ஒரு அப்பாவா மோர் தென் ஸ்டான் அந்த மாதிரி ஒரு அப்பா. அப்போ நான் இருக்கும்போது என்ன வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, ஏன் வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படிம்பாங்க என்கிட்ட. என்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா, நான் கூப்பிடணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் கூப்பிடணுமா உன்னை அப்படின்னு ரோஹிணி கேட்பாங்க. லாஸ்ட் ஃபிலிம் வந்து யாரடி மோகினி, அப்போ அது வரைக்கும் நான் தான் இருந்தேன். யாரடி மோகினி ஷூட்டிங் வந்து அது தனுஷ் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், என் பையன் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி கைத்தோளில் போட்டு பண்ணேன். யாரடி மோகினியில் அந்த டைலாகு அது அந்த அந்த படமே வந்து என்னை கூப்பிட்டாங்க அந்த படம் ப்ரிவியூக்கு. ஓகே, நான் போகல. ஏன் போகலன்னா அதில் என்ன நடந்ததோ அதே தான் நான் முன்னாடி நிற்கும்போது நடந்தது. ரொம்ப குள்ளமாக இருக்காங்களே அப்படின்னு நான் அண்ணங்கிட்ட, ரொம்ப குள்ளமாக இருக்காங்களே அப்படின்னு. என் வைஃபும் குள்ளமாதாயா இருக்கா ரோஹிணி, என் வைஃபும் குள்ளமாயா தான் இருக்கா, என்னையா இது அப்படின்ட்டாரு. அவரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி என்னுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்குமே நான் வந்து ஒரு நடிகனா நடிச்சுட்டே இருக்கணும், அப்படியே நான் வந்து இறந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு சார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அவரோட லாஸ்ட் பீரியட் ஞாபகம் இருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரடி மோகினி முடிச்சுட்டு என்ன எப்படி இருந்தாரு, என்ன ஆச்சு சார்? லாஸ்ட் ஃபிலிம் வந்து யாரடி மோகினி, அப்போ அது வரைக்கும் நான் தான் இருந்தேன். யாரடி மோகினி ஷூட்டிங் வந்து அது தனுஷ் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், என் பையன் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி கைத்தோளில் போட்டு பண்ணேன். ஸோ அந்த ஷூட்டிங்கில் கூட அது ஒரு அப்பா மகன் மாதிரியே ஒரு ரியல் பாண்டிங்னா அவ்வளோ அதாவது அவங்களுக்குள்ள நிறைய ஒரு சண்டை, அப்பா மகனுக்கு சண்டை வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும், எந்த ஒரு இது வரும். அவருக்குள்ள நிறைய அவங்களுக்குள்ள ஒரு சண்டையெல்லாம் வரும். அதுல நிறைய சின்ன சின்ன விஷயம். இப்போ அவர் இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, என் வீட்டு முன்னாடி நான் போகும்போது, சார் இவர் ரகுவரனோட பிரதர் அப்படின்னாங்க. ஸோ ரகுவரனோட பிரதரா அப்படி, ஓ வெரி குட் அப்படின்னு ஒரு வயசான லேடிஸ் கண்ணாடி பிராமின் கண்ணாடி போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன டைலாக் சொன்னாங்க. அப்படியா, யாரடி நீ மூவி பார்த்தோம், சின்ன டைலாக் சொல்லுவாங்க. வண்டியை நிறுத்து இறங்குடா. என்ன சொன்ன, இவர் வேலைக்கு போவாராம், நான் வீட்டில் உட்காந்து இவருக்கு சேவை செய்யணுமா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு எந்த நாயும் எனக்கு சோறு போட வேண்டாம் அப்படிம்பாரு. அது அது ஃபீல் பண்ணிட்டாங்க. அது சில பவர்ஃபுல் மீடியா இல்லையா, இந்த சினிமாங்கிறது பவர்ஃபுல் மீடியா. அந்த அம்மா இப்படி கண்ணாடி எடுத்துட்டு அப்படி அழுதாங்க. அப்போ எனக்கு ஐ வாஸ் லிட்டில் பிட் எனக்கு அந்த உள்ள அந்த இமோஷனல் ஃபீலிங் ரொம்ப இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரகுவரன் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கும் பேசப்படுகிறார். அதுதான் ஒரு பெரிய எல்லாருக்கும் அது இருக்கும். ரகுவரனுங்கிறது இன்னைக்கும் இருக்காரு, பேசப்படுவார். ஸோ எவ்ரிபடி நோஸ். அப்புறம் ஏன்னா அவர் இப்போ ஒரு படம் போனார் ஷூட்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் அவர் முடிச்சிட்டா சார்? இல்லை, அதுக்கு முன்னாடி போனாங்க. அது படம் போய் ஷூட்டிங் போய் அவரோட போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்கு ஏன்னா கூட காம்பினேஷன்ல எடுக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன். காம்பினேஷன்ல எடுத்தா அவர் பண்ணிடுவாரு, அது எது வேணா ஆயிடும், நம்ம தனியா எடுத்துட்டு அது மாதிரியெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவர் வந்து பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன் ஆக்டர் அப்படின்னு அவரை சொன்னாங்க. டெக்னீஷியன்ஸ் லைக் கேமராமேன், அப்புறம் டிரெக்டர், அது மாதிரி இது ஸ்கிரீன் ஆக்டர் அப்படின்னு. ஸ்கிரீன் ஆக்டர்னா என்ன எனக்கு புரியல.
புரியவே இல்லை. ம். ஏன்னா பண்ணும்போது தெரியாது, சாஃப்டா இருப்பாரு. அது ஒரு அங்க ஸ்க்ரீன்ல போச்சுன்னா, "அடேங்கப்பா இப்படி பண்ணிட்டாரா?" இதுதான் Okay. ஸ்க்ரீன் ஆக்டர்னு Right. அவன் அந்த டெக்னீஷியன் சொல்றான். இந்த ஆமா. கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் Right, சொல்றான். இது right. ஸ்க்ரீன் ஆக்டர்ன்னு. சூப்பர். ஸோ அதெல்லாம் வந்து அவர் நெறைய நெறைய விஷயம் பண்ணியிருக்கலாம் அவரு. யாரடி நீ மோகினியில அந்த டயலாகு அது அந்த ஆமா. அந்த படமே வந்து என்ன கூப்பிட்டாங்க அந்த படம் ப்ரிவ்யூக்கு. ஓகே. நானு போல. ஆஹா. ஏன் போலன்னா, அதுல அதுல என்ன நடந்ததோ அதே தான் நான் முன்னாடி நிக்கும்போது நடந்தது. ஓகே. அப்பா இறந்துருவாரு, ரைட். தனுஷோட அப்பா. அதே மாரி தான் நடந்தது. ஓகே. ஸோ அது Sorry. என்னால நான் போல, ப்ரிவ்யூ போல. ஐ Right. குடன்ட் ஃபேஸ் இட். புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தேன். அதான் மித்ரன் சார் டைரக்டரு. ம். ரொம்ப நல்லா இருந்தது. ம். அதுக்கப்புறம் அப்படிதான் டிராவல் பண்ணாரு. இன்னைக்கும் வந்து அ அ இப்போ ஒரு ரகுவரன் அப்படிங்கிறது அவரு பண்ணிட்டாரு. ஓகே. நவ் தே எக்ஸ்பெக்டிங் மீ டூ எஸ். ஃபாலோ தட். அப்படியே ரகுவரன் மாரியே வரணும்னு. ஆமா. அவர் மாரி வராட்டி கொஞ்சம் வாட் எவர் லிட்டில் ஐ நோ நான் கண்டிப்பா. பண்ணுவேன்னு. அதுல இப்ப ஜாஃபர் கிட்ட சொல்லணும்னா, ஐ எம் டூயிங் எ ஃபிலிம் நவ். சூப்பர். ஆல்ரெடி ஃபினிஷ். இட்ஸ் கோயிங் டு கெட் ரிலீஸ்ட். சூப்பர். தமிழ்லயா? தமிழ்ல படம். சூப்பர். நான் சூப்பர். வயலன்ஸ்ன படம். ஓகே. அனந்தகிருஷ்ணன் Right. டைரக்டர். மெட்ரோ, ஆமா, ஆமா. கோடியில் ஒருவன், 3வது இது. ஸோ ஹி ஹஸ் கிவன் மீ அ வெரி பவர்ஃபுல் ரோல். முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு அதில். ஸோ அதுக்கு வெயிட்டிங்கு. ட்ரெய்லர் எனி டைம் வரும். அப்புறம் ரிலீஸ் டேட்டு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் இருக்கு. Right. ஸோ 3-4 டேஸ் முன்னாடி தான் பேசினாரு. நீங்கள் வந்துருங்க சார், ப்ரெஸ் மீட் இருக்கு அப்படின்னு. எப்போன்னு தெரில. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஐ வில் கண்டிப்பா, கண்டிப்பா. இன்ஃபார்ம் யூ. அதுக்கும் இன்னும் பெருசா ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் அப்கோர்ஸ் சொல்லி ஆகணும். சிவராஜ்குமாரை போய் மீட் பண்ணேன். பார்த்துருப்பீங்க. ஆமா. நான் ஒரு 4-5 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ம், ம். அதுவும் பார்த்துருப்பீங்க. ரகுவரன் பிரதர் இன்டர்வியூன்னு பார்த்துருப்பீங்க. அதுவும் 4-5 இன்டர்வியூ. அது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலான்னு சொன்னது மிஸ்டர் ரூஃபஸ் அப்படின்னு. ஆமா, ஆமா. என் வீட்டு பக்கத்துக்காக. ரைட். மிஸ்டர் ரூஃபஸ் வந்து தான் என்ன ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் ஆக்சுவலா. ஸோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். பிகாஸ் ஹி டசன்ட் வாண்ட். கண்டிப்பா. நன்றியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், சார் வேண்டான்னு பாரு. இல்லை இல்லை, யாருக்கா இருந்தாலும் அது மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியே சொல்றது நல்லது. இல்ல அவரு கொஞ்சம் push ஆமா கொடுத்து ஆமா ஆமா. Right. அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணி Right. வந்துருவீங்க. ஏன்னா அவரு ஒரு ரகுவோட ஃபேன். ரைட். ஸோ அந்த மாதிரி வந்துருவீங்கன்னு சொல்லி அவரு ஹெல்ப் பண்ணாரு. அந்த படம் நடந்துட்டு இருக்கா சார்? ராஜ்குமார் சாரோட முடிஞ்சிருச்சா இல்ல? சிவராஜ்குமார் படம் வந்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பட் இஸ் நாட் வெல். ஓகே, ஓகே. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ம், ம், ம். அவரு உடம்பு சரியில்லை. ம். அவர் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. பட் அது சொன்னப்போ ரொம்ப அவளை போய் மீட் பண்ணேன். செட்ல போய் மீட் பண்ணோன்னு, யூ ஆர் தேர் இன் மை ஃபிலிம், இட்ஸ் அ ப்ராமிஸ் அப்படின்னாரு. ஸோ இட்ஸ் நாட் வெல். மேபி இஃப் காட் கிவ்ஸ் ஹிம் சம் மோர் டைம் அண்ட் சம் மோர் ஹெல்த், மேபி ஹி வில் கால் மீ அகெயின். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அது நடக்கும். அது நம்ம தான் போய் மீட் பண்ணோம் சிவராஜ் சார் கிட்ட. ஆமா. அது இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு அது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் சக்சஸ்ல அகைன் நம்ம மீட் பண்ணோம்னு. ஒரு ஆமா. நம்ம சார் கூட நீங்க டிராவல் ஆகியிருந்திருக்கீங்க. லைக் அவர் இத்தனை வருஷம் டைம்ல. அப்ப எதுவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலையா? இல்லைன்னா அப்புறமா நடிச்சுக்கலாம் இல்ல, அப்படின்ற மாதிரி எனக்கு வந்தது. எனக்கு ஒரு 2 படம் வந்தது. அப்போ நான் இப்ப வந்து ஒரு ஜீன்ல வந்தது இது. அவரை மாதிரியே இருக்காங்க. ஆமா, இப்போ ஆமா. இந்த தாடி விட்டதுக்கே வந்து நான் ஒரு படம் பண்றேன். ஓகே. அது கண்டினியூட்டி. ரைட். ஸோ அது இது எடுக்கக்கூடாதுன்னு. இது எடுத்துட்டா அவங்க சொல்லுவாங்க, அப்படியே ஆமா. அச்சடிச்ச மாதிரியே இருக்கியா அவரை மாதிரியே. வாய்ஸ் கேட்டார். ஃபோன் எடுப்பேன் நான். 2-3 தடவை விஜய் சார் ஃபோன் பண்ணாரு, ஓ. ஆக்டர். ஓ. ஹலோ அப்படின்னேன். சார் அப்படின்னாரு. நான் ரகு சார் பிரதர் பேசுறேன் அப்படின்னு. ஓஹோ ரைட் ரைட். கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும். அது அது அப்படியே மாதிரி இருக்கும். அப்படியே வந்தனால Right. அது மாதிரி. அப்போ எதுவும் இப்போ எதனால அப்போ நீங்க ஆக்டிங்க்கு உள்ள வரல? எதனாலன்னா, இப்போ அவரோட ஆஃபீஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அவரு ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஆஃபர் வந்தது. பட் இப்போ ஃபீல் பண்ணேன், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமான்னு. ம். பட் அவர் சொன்னார் இப்போ வேண்டாம் ம். அப்படின்னு. அந்த ஒரு ஓகே. மெச்சூரிட்டி வரணும். அது ம். என்ன நினைச்சு சொன்னான்னு தெரியல. ஏன்னா அண்ணன்னா இப்போ நான் சொல்றதை அவர் கேட்பாரு, அவர் சொல்றதை நான் கேட்பேன். ரைட். பிகாஸ் அந்த ஒரு பாண்டிங். ரைட். அப்போ அண்ணன் தம்பி விட பயங்கரமான ஒரு பாண்டிங். திட்டுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. பட் நெக்ஸ்ட் டே வில் கால் மீ அகைன். சூப்பர். கம் கம் ரம்யா, ராமா 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 ராமானே கூப்பிட்டு இருப்பாரு லாஸ்ட் மினிட் வரைக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி இருந்தனால தான் ஒரு 2 படம் வந்தப்போ கூட நான் வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. ஓகே. சார் ரகுவரன் சார் பத்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு வெர்சடைல் ஆக்டரா, ஒரு வில்லனா, ஒரு ஹீரோவா இந்த மாதிரி தெரியும்.
பட் அவருடைய இப்போ இந்த அண்ணன் தம்பிக்கான அந்த சேஷ்டை குறும்புகள் சின்ன வயசுல வந்து ஏதாவது சண்டை போடுறது சின்ன விஷயங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்காரு உங்களுக்குள்ள? ஆமா அது ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ, ஃபன்னியா இருக்கும் அதுல. ஐயோ, ரொம்ப அவரு என்ன மாதிரி கேட்டு சொல்லுங்க சார். எந்த மாதிரின்னா இப்போ அவர் நான் நல்லா இருக்கணும்னு பார்ப்பாரு. ஓ. ஆனா அவரு வெளியே இதெல்லாம் போய் மியூசிஷியன்ஸ் இதுல போய் எல்லாம் ஆங்கிலோடியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போய் ரொம்ப பண்ணுவாரு. நான் நல்லா இருக்கணும் போவார். நான் போகும்போது அவர் சொல்லுவாரு, ஏன் லேட்டா வர, ஏன் அப்படின்னு அந்த மாதிரி ஓ, சின்ன சின்ன சண்டைகள் வரும். பட் வி ஹேட் அ குட் ரைட். இது அண்டர்ஸ்டாண்டிங். பட் இவ்வளோ ஆக்சுவலா சாரோட மறைவு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். எவ்வளவு சீக்கிரம் தான். என்ன ஆச்சு அவருக்கு? என்ன ஆச்சுன்னா, அவர் எங்கேயோ போயிருக்க வேண்டியது ஆ. ஆக்சுவலா. அவர் போன விதம் கண்டிப்பா. அந்த மாதிரி எல்லாமே அமைஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட். ஆமா. அதனால எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு ஆளு. அவரோட ஒரு சில என்ன சொல்றது, கொஞ்சம் எடுத்தா அப்ப மீடியால ஜாஸ்தி சொல்லிடுவாங்க. அது இருக்க ஆமா, ஆமா, வேண்டியது. ஆமா. பட் இதுவரைக்கும் அவரு அந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அதனாலதான் அப்படின்னு இல்ல. யாரடி நீ மோகினியில கூட கிளாப்ஸ் வாங்குற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஆமா. ஸோ அவருக்கு கொஞ்சம் இமோஷனல் ரொம்ப. இப்போ சொல்ல போனா இப்போ இமோஷனல்னா அவருக்கு அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டிவோர்ஸ் ஆமா. போயிட்டு இருந்தது. நான் தான் இருந்தேன். ரோஹிணி மேடம் வருவாங்க, பேசுவாங்க எல்லாம். ரோஹிணி மேடம் வந்து அந்த டிவோர்ஸ் பத்தி எனக்கு தெரியல. ஏதோ பேசி ஈஸியா பார்த்தோம். பட் அவங்க 2 பேத்துக்கு அது ஃபேமிலி. ஓகே. கண்டிப்பா. பர்சனல். ஆமா. ஸோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பையன் இருந்தாப்டி, ரிஷி ஆமா. பையன். நவ் இஸ் இன் அமெரிக்கா. நேத்திக்கு தான் நான் ரோஹிணி மேம் மீட் பண்ணேன். ஓகே. ஒரு இன்டர்வியூ, இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அவங்களும் வந்திருந்தாங்க. ஆஃப்டர் லாங் டைம் ஐ மெட் ஹர். ஸோ அவங்ககிட்ட நேற்றுக்கு பேசினேன். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் பையன், ஏன்னா இப்போ ஒரு பையன் அப்படின்னா அது எந்த ஒரு அப்பாவுக்கும் ஓடி வருவா. அப்படி அங்கே சாட்டர்டே தான் வருவான் பையன் ரோஹிணி வீட்டில் இருந்து. மீடியாக்கு ஏன் சொல்லணும்னா அது இட் இஸ் கண்டிப்பா. ஆமா. ஓடி வந்து அப்பான்னு கத்தி உருண்டு தலை முடியெல்லாம் பிடிச்சி அடிச்சு அப்பா அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து என்ன ஒரு மோர் தென் என்ன சொல்றது, அப்பாவா மோர் தென் அ சன் அந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கும்போது சாரி இந்த மாதிரி ஆன உடனே இவருக்கு கொஞ்சம் படம் எல்லாம் பண்ணிடுவாரு. அதெல்லாம் பயங்கர பாஷாலாம் அப்படி உட்காருவாரு. அது வேற. ரியல் லைஃப்ல அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். இமோஷன். ரைட். ஸோ அது கொஞ்சம் அதனால கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தாலும் ரோஹிணி மேம் பத்தி சொல்லணும்னா அவங்களுக்குள்ளதான் அது. நம்ம வந்து சொல்றோம் ரோஹிணி மேம் சொன்னா ரோஹிணி ஸ்டில் நவ் ஷீ சேஸ் ரகு ரொம்ப டாப் கிளாஸ் ஆக்டரு, ரகு விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. அவங்களும் சொல்றாங்க. பட் அது அந்த மாதிரி ஆக வேண்டிய ஒரு நிலைமை. அப்போதான் அந்த பையன் கூட ஒரு வாட்டி சொன்னேன் அப்படி, ஒன்லி காட் கேன் அப்படின்னு, காட் கேன் மேக் தம் சேர்ந்து ஒன்லி காட் கேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னான். ஏன்னா தீபாவளி பட்டாசு வாங்கி அண்ணன் இவ்வளோ பட்டாசு எல்லாம் வாங்கி வெடி வச்சுட்டு நேராக போய் ரோ அப்படின்னு தான் கொடுக்குற ரோஹிணியை போய் ரோ கிட்ட இந்த இது கொடுத்துட்டு ரிஷியை பார்த்து நல்லா இருக்கியா பட்டாசுலாம் கொடுத்துட்டு வந்துரு. நான் போவேன், பட்டாசு கொடுப்பேன், வருவேன், ரிஷி அவைன்னு கேட்பேன். எல்லாத்துல ரமேஷ்னே கூப்பிடுவார் ரிஷி, அந்த சின்ன பையனு. ரமேஷ் 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 அப்படின்னு கூப்பிடுவார். சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அது ஒரு சின்ன ஒரு, அதாவது மனுஷனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். பட் இது இங்க கொஞ்சம் ஃபேமிலியில ஏதாவது ஒண்ணுன்னா அதுவும் பையன் அந்த மாதிரினா அக்செப்டே பண்ண முடியாது. ஆமா. அது எல்லா இடத்துலையும் நடக்குது. அது நடக்கிறது இல்லை, அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணம்லாம் ஆயிடும். ஹவுஸ் சன் கேட்டா, ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டா we are separated. அந்த ஒரு இப்போ புதுசா ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க, செப்பரேட்டட்னா அந்த வேர்ட் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு, சொல்லிடுறாங்க, ஸ்டைலிஷ் ஆயிடுச்சு. அது ரொம்ப இப்போ நானும் என் ஒய்ஃப் இருக்கோம், தனலட்சுமி. என் ஒய்ஃபு கடைசி வரைக்கும் இந்த மூமெண்ட் வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட். ஆமா, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பெருசா காசோ பணமோ அதெல்லாம் ஒன்று வேண்டாம்.
அந்த உள்ள இருக்கிற அந்த இது ஓப்பன் ஹார்ட்டடு, ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடு. சில விஷயம் அவங்க சொல்லும்போது எனக்கு கோவம் வந்தா கூட அது இல்லை இப்படிதான் இப்படிதான் சொல்லும்போது ரொம்ப நான் அந்த அளவுக்கு ஒரு அந்த பொண்ணு என் வைஃப் தனலட்சுமி இல்லாட்டி இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டா கண்டிப்பா. இல்ல அதுதான் அதுக்கு வந்து நானும் ஒரு சாட்சி. ஏன்னா உங்களுக்காக மேம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஃபாலோ பண்றது, ஆமா ஒரு எஃபர்ட் போடுறது, ஆமா அந்த மாதிரி பண்றது வந்து நான் அதிகமா மேம் கிட்ட சொல்லுவேன். மேம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ உங்களே ஒரு லெவல் கொண்டு வரணுன்றது அவங்க பேக் போனா கண்டிப்பா இருந்து கண்டிப்பா பண்றாங்க. அது ஸோ அது பிளஸ்ட் இருந்திருக்கிறதுனால தான். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். Yeah. இது நான் ஏதோ பண்ணணும் பட் பண்ணா பெருசா பண்ணணும். அது எப்போ பண்ணுவேன்னு எனக்கு ஐ நோ காட் இஸ் தேர். கண்டிப்பா ஸோ ஐ கண்டிப்பா ஐ பண்ணிடலாம். எம் தேங்க்ஃபுல் டு ஹர். அவ்வளோதான். பிகாஸ் தட் இஸ் ட்ரெமெண்டஸ். சொல்லவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தான் ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபுக்கு என்ன ஆனாலும் ஒரு ஹஸ்பண்ட் தான் பார்த்து ஆமா ஆமா ஒய்ஃபுக்கு என்ன ஆனாலும் இல்லை ஹஸ்பண்டுக்கு என்ன ஆனாலும் ஒய்ஃப் தான் பார்த்துக்கணும். அந்த ஒரு பாண்டிங் யூஸ்வலாக வராது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படிதான் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆமா அப்புறம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னொன்று என்னன்னா இவங்க எப்படி கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது அண்ணன் எனக்கு சென்னையில் இருந்தார். ஓகே டக்குன்னு ஃபோன் பண்ணி நேராக பெங்களூர் போ. ம். அது எதுக்குன்னு கேட்டேன். போ அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான். சரி, வண்டி ஏறி வந்துட்டேன். ஓகே என்னன்னு எனக்கு தெரியல. அங்கே உள்ள போய் என் மதரோட சிஸ்டர் வீட்டில் இருந்தோம். சிஸ்டர் வீட்டில் இருந்தால் திருப்பி ஃபோன் பண்ணி இப்போ அங்கே ஒரு பொண்ணு வருவாப்பி, ஓ. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ம். அந்த பொண்ணை தான். இல்லையா கல்யாணம் கல்யாணம்லாம் எனக்கு அந்த தாட்டே வரல. நான் பாட்டுக்கு ஜீன்ஸ் போட்டு ஜாலியா லைஃப் பசங்க என்ஜாய் கூட பண்ணி எல்லாம் அப்படி ஜாலியா பேச்சுலரா இருந்தது. எதுக்கு ஆமா. மேரேஜ் பண்ணி மாட்டி வரீங்க என்ன? மேனேஜ் பண்ண மாட்டேன். ஜாலியா அப்படியே ஸ்டைலிஷ் எல்லாம் இருந்து அப்படி ஒரு ஃப்ரீக்கிஷ் மாதிரி ஒரு முடி அப்பெல்லாம் அது மாதிரி ஒரு நாட் டீசென்ட்னு சொல்லலாம். அவ்வளோ டீசென்ட் எல்லாம் இல்லை. கரமுறான்னு இருப்பேன். அப்படி போயிட்டு இருப்பேன். பேச்சுலர்ஸ் லைஃப் அப்படி தானே சார் ஜாலியா? ஆமா பேச்சுலர்ஸ் லைஃப். கல்யாணம் பண்ணுது இல்லை முடியாது, நீ பண்ணி ஆகணும்னாரு. அது எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. பண்ணி ஏன்னா அவரு சாய்பாபாவோட டிவோட்டி. ஒயிட்ஃபீல்டில் தான் எங்கள் கல்யாணம் நடந்தது. ஸோ அவர் அந்த அப்பப்போ புட்டபர்த்திக்கு போகும்போதும் அங்கே வருவார் என்னோட மதரோட சிஸ்டர் வீட்டுக்கு. அதே மாதிரி இங்கே வரும்போது அப்படி அதாவது பெங்களூர் போன்ஸ் அப்படி ஒய்ஃப் வந்தா அப்படி அங்கே ஒரு பொண்ணு வருவாங்க. இவங்க வந்தாங்க. ரொம்ப தமாஷா இவங்க வந்தாங்க. அப்படி பார்த்தாங்க. என்ன பார்த்தோன்னா அப்படின்னாங்க எல்லாரும். உடனே அவர் ஃபோன் பண்ணி கேட்டார். நான் பார்த்தியா பொண்ணை பார்த்தேன், ரொம்ப குள்ளமாக இருக்காங்களே அப்படின்னு. நான் அண்ணங்கிட்ட ரொம்ப குள்ளமாக இருக்காங்களே அப்படின்னு. என் ஒய்ஃபும் குள்ளமாதாயா இருக்கா ரோஹிணி, என் ஒய்ஃபும் குள்ளமாயா தான் இருக்கா, என்னையா இது அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ அது ஆமாம் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி கேம் டு சென்னை. அது அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ அவர் நல்லது பண்ணியிருக்காரு டெஃபினட்டா. வேற யாருக்கும் பண்ணவே என்னோட அந்த ஒரு இதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஷாக் ஆயிருந்தது அவரு அப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் எனக்கு அது டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆமா அது உங்களுக்கு எப்படின்னா அப்போ அம்மா எல்லாம் எப்படி? இல்ல, அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன பண்ண முடியும், அவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணி இப்பவும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். பட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு பையன் இருக்கான் ராம்வரன். சரி அது மாதிரி ஏதோ பண்ணி பண்ணாங்க. ஆமா இப்போ நீங்க எப்படி ராம்வரன் வரணும்னு அக்செப்ட் பண்ணீங்களோ சேம். ஆமா அம்மானா அம்மா தான். ஆமா அதுல பெரிய ஒரு காமெடியை சொல்லணும்னா, நான் என்ன தப்பு பண்ணாலும் அம்மா ரைட்டும்பாங்க. அம்மாக்கும் இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கும் உள்ள இது அதுதான். ஆமா நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ பண்றது ரைட்டும்பாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்குங்களா? கிடைக்காது. நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க எல்லா அம்மா. இப்படி என் பையன், எனக்கு ஒரு பையன் இருக்கா ஜாஃபர், நிக்கில், ஹிஸ் நேம் இஸ் நிக்கில். அந்த பையன் வந்து நிக்கில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பண்ணா கூட அம்மா ஓகே வந்துருவாங்க. அம்மா தான் அம்மா தான். ஏன்னா பையன் கெட்டு போகக்கூடாது, அந்த ஒரு ஃபீலிங் அம்மாக்கு. டக்குன்னு வந்துருவாங்க. நான் கூட சொல்லுவேன், என்னது போய் திட்டிட்டு இருக்க அப்படின்னு. விடமாட்டேன் அவனை, அது பண்றான் இது பண்றான்னு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணலாம், ஃப்ரீயா விட்டுறலாம். அதுக்கப்புறம் இல்ல கொஞ்சம் இல்ல ஸ்டேஜ் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விளையாண்டு ரொம்ப ஃப்ரீக் அவுட் பண்ணா செகண்ட் ஹாஃப் கஷ்டமாயிடும். படம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், படிக்கணும். இதுல இல்லாட்டி அப்பனோட சொத்து அந்த அதுல இருக்கணும், அதெல்லாம் இல்லாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா டுடேஸ் வேர்ல்ட் இஸ் லைக் தட், எனிதிங் கேன் ஹேப்பன் இல்லைங்களா? அதுதான் உங்ககிட்ட நான் சரி சொல்லலாம். பக்கா பக்கா. இப்போ சாரு இல்லாதது அந்த பீரியட், ஏன்னா அவர் கூட இருந்தது ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரா போயிருக்கும். இல்லாததுக்கு அப்புறமா எவ்வளோ உங்களுக்கு பர்சனல் எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தது, ஸ்ட்ரகிளிங்கா எப்படி இருந்தது? ஸ்ட்ரகிளிங் இருந்தது. அவர் இல்லாதப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் விட்டுட்டேன். வேலை விட்டது மட்டும் இல்ல, அவர் தான் என்னை சேர்த்தி விட்டாரு சினிமாட்டோகிராஃபி. ம். ஆமா, நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன் 2 பேர்கிட்ட. ஓ, யார்கிட்ட? ஜீவா கிட்ட ஒர்க். ஓ, இப்ப இல்ல அவரு. ஆமா. ஆமா, கேவி ஆனந்த் சார் கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தர்மா. ஓகே. சொல்லி ஆகணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாகவே இருந்து சூப்பர் ஒர்க் பண்ண தர்மா கிட்ட. சூப்பர். சினிமாட்டோகிராஃபி மேல கொஞ்சம் அந்த ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், அதனால அவர் தான் சேர்த்து விட்டாரு, பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆடியோ போனேன், என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணேன். இப்போ நடிக்கலான்னு வந்திருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ் வந்து வாட் எவர் லிட்டில் ஐ நோ ஐ ஹாவ் டு ப்ரூவ். அவர் மாதிரியே வரணும்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஆமா. இப்போ அது எப்படி ரகுவரன் மாதிரியே வரணும்னா, இப்போ ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டே இருக்கோம், ரொம்ப வீக்கா இருக்கான ஒருத்தன் ஓடுவான், அந்த என்கரேஜ்மெண்ட்ல இவன்லாம் எங்க வர போறான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் கமான் யூ கேன் மேக் இட்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நின்றுடுவான். எப்படிரா இவன் வந்தான் அப்படின்னு, அது ஒரு என்கரேஜ்மெண்ட். ரைட். சரி, அப்புறமா அதான் நமக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணுவோம் பேசும்போது அப்போ ரோகிணி மேம் வந்து அந்த அளவுக்கு கான்டாக்ட் இல்லை. இப்போ அகைன் உங்ககிட்ட பேச ஒன்று சேர்ந்தாங்க. நேற்றுக்கு தான் மீட் பண்ணேன். ரைட். நான் ஒய்ஃபு மீட் பண்ணாங்க, பேசணும். அவங்களுக்கு அதான் அவ்வளோதான். அப்சி மனசில் என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், யாரை பற்றி ஜாஸ்தி பேச மாட்டாங்க. அப்போ நான் இருக்கும்போது என்ன வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, ஏன் வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படிம்பாங்க என்கிட்ட. என்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு பேசுவேன். வீட்டுக்கு உரிமையாக எடுத்து பேசுவேன். ஆமாம், ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா, நான் கூப்பிடணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் கூப்பிடணுமா உன்னை அப்படின்னு ரோஹிணி மேம் கேட்பாங்க. எப்பவுமே வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரில, அந்த அளவுக்கு எவ்ரிபடி நோஸ், எவ்ரிபடி ஹேஸ் தட் அஃபெக்ஷன். இட்ஸ் அ ஃபேமிலின்னா இட்ஸ் அ ஜீன். தாத்தாலிருந்து அப்பாலிருந்து அது ஜீனில் வர்றது. இப்போ ரோஹிணி மேம் எல்லாமே அந்த ஜீனில் வந்தது. அது அது இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பக்கா. இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு பார்த்த ஒரு கெரியரா என்ன மாதிரி இப்போ படம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களை நீங்கள் இன் ஃபியூச்சரில் எப்படி பார்க்கணும், எந்த லெவலில் உங்களை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க சார்? எந்த லெவல்னா இப்போ இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பட் எப்பவுமே வந்து இப்போ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு நாளையிலேயே பெரிய ஆக்டரா, அது ஐ டோன்ட் திங்க், அது கஷ்டம் தான். அடுத்தடுத்து நாளில் பெரிய ஹிட் ஆகி பெரிய ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் இல்லை. எப்பவுமே வந்து ஒரு படம் ஃப்ளாப்பு, 2 படம் ஃப்ளாப்பு, 3 படம் பெரிய ஆளுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 படம் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிராஃப் ஏறும். ரைட் ரைட் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி I'll have to see, I'll have to wait and see. But I'm totally interested in filmland because Raghuvaran was there. சினிமா பற்றி கொஞ்சம் தெரியும். சினிமா தான் லாஸ்ட் வரைக்கும் அப்படி ஆகிப்போச்சு. சினிமா தான் லாஸ்ட் வரைக்கும், வேற எந்த வேலைக்கும் போனா முடியாது. இது எப்படின்னா மிஸ்டர் ஜாஃபர் ஒரு சின்ன விஷயம் சொல்லி, இது நானே திங்க் பண்ணது, யாரும் சொல்லி தரல. இப்போ சினிமாக்குள்ள இப்படி கால் வச்சுட்டோம், அது ஒரு தொத்து நோய் மாதிரி. நோய் வந்துச்சு, நீ அதை திருப்பி எடுத்தாலெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் சினிமா, பவர்ஃபுல். ஏன்னா நம்ம அதில் ஃபுல் ஃப்ளெஜாக கொடுத்துட்டோம்னா நம்ம என்னதான் பண்ணலாம், அது வந்து வெளியே வர முடியாது. அது நமக்கு கஷ்டப்பட்டு இருப்போம், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம அதிலே தான் இருப்போம். ஆமாம், அதிலே தான் இருக்கும்.
அடுத்தடுத்து உங்களுக்கு சார் இப்போ ரகுவரன் சார் கூட நிறைய பேர் ஒரு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இப்போ காம்பினேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் அவங்க கூட டச்ல இருக்கீங்களா? ஏதாவது பேசுறது உண்டா? சான்ஸ்க்காக ஏதாவது பேசுறது உண்டா? இருக்கு. என்ன ஃபோன் பண்ணுவாங்க. அவர் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்புறம் டெத் இதுக்கு வந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. ரைட். கம்ப்ளீட் எல்லாருமே வந்தாங்க. அஜித் சார், விக்ரம் சார், அப்புறம் எல்லா அவர் கூட இருந்து அவர் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டாங்க ஆர்டிஸ்ட். அதனால ஒரு ஷாக்ட். ஆமாம், ஷாக்டு. மற்றபடி எப்படி என்ன அது ஒன்றும் தெரியாது. அதுதான். இப்போ இங்க சென்னையில பாத்தீங்கன்னா சார், படங்கள் எல்லாமே ரிலீஸ் இந்த பேட்டர்ன் வந்து அதிகமா ஓடின்னு இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சாரோடைய கில்லி, இப்போ அஜித் சாரோடைய இந்த அட்டகாசம், இப்போ ரஜினி சாரோடைய படையப்பா, இது மாதிரி ரிலீஸ் பேட்டர்ன் வந்து இப்போ சென்னையில அதிகமா வந்துட்டு இருக்கு. அது மாதிரி ரகுவரன் சாரோடைய படம் இப்போ ரிலீஸ் பண்ணா இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு 2 படம் சொல்ல முடியுமா சார்? ரகுவரன் ரிலீஸ் இது பாஷா தான் பண்ணியிருக்காங்க. பாஷா பண்ணியிருக்காங்க. அதான் அவரு பாஷா இன்னும் வேற ஏதாவதுன்னா, நான் பாஷா தான் ஒரு ஐகானிக் அதுதான் பண்ணாங்க. அது எந்த ஒரு ஸ்டில் சன் டிவில எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் இருந்தாலும் ஒரு புது படம் மாதிரி இந்த படம் போட்டுருவாங்க. ஆமா ஆமா. அது அந்த லெவலுக்கு இன்னும் அது அழிக்க முடியாத ஒரு ஐகானிக் படமா இருக்கு. ஆமா ஆமா. வேற ஏதாவது படம்னா என்ன படம் சொல்லுவீங்க சார் அவருக்கு? வேற ஏதாவது படம்னா எனக்கு பிடிச்சது, அவருக்கு பிடிச்சது, அதான் நான் சொன்னேனே, இது தொட்டாச்சினிங்கின்னு ஒரு படம். எனக்கு பிடிச்ச படம் தொட்டாச்சினிங்கி. அதில் ஒரு சாடிஸ்ட் ஒய்ஃபை வந்து சந்தேகப்படம் மாதிரி ஒரு சாடிஸ்ட் கேரக்டர் புரியாத பொருளில் பண்ணியிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி தொட்டாச்சினிங்கி ரேவதி தான். ஸோ அது நல்ல படம் அது. அந்த மாதிரி பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கு. அதாவது இது விட நல்லா இருக்கணும்னு இப்போ ஒரு ஆக்டருக்கு நான் சொல்கிறேன், லாஸ்ட் ஷாட் சூப்பராக பண்ணியாச்சுன்னு இல்லை, அவன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே ஃபீல் ஆகும். ஆமாம், யாருமே வந்து என்னாச்சியா ப்ரூவ் பண்ணியாச்சியா இல்லை, கடைசி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான். சார் ஃபைனலா ஆடியன்ஸ்க்காக ரகுவரன் சார் பத்தி ஒரு வார்த்தைகள், அதுக்கப்புறம் உங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அடுத்தடுத்து நீங்க படம் பண்றீங்க, அதுக்காக நீங்க ஆடியன்ஸ் கிட்ட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஃபுல் டு தி மீடியா, இந்த மீடியாவுக்கு. அப்புறம் இந்த மீடியாவுக்கு அப்புறம் வந்து தி ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு ரிலீஸ் நான் வைலன்ஸ் அனந்தகிருஷ்ணன், அவருக்கு நன்றி சொல்லணும். அது ரொம்ப நல்லா வந்திருக்கும், வரும். அது ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் அது. மற்றபடி இன்னொரு 2 படம் கமிட்டாகி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று கன்னடா படம், ப்ளஸ் இன்னொன்று வந்து இன்னொரு தமிழ் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திஸ் டிரெக்டர்ஸ் ஃபிலிம் வரணும். வந்ததுன்னா அதில் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட், எப்பவுமே கான்ஃபிடென்ட் இருக்கும். நல்லா பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம்னு சொல்ல, இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணலாம், அந்த அதெல்லாம் இருக்கும் மனசில். நமக்கு என்ன எழுதியிருக்கு அது வரணும். ஐ எம் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட் மிஸ்டர் ஜாஃபர், ரொம்ப எஃபர்ட் போடுறேன். டெஃபினட்டாக அது என்கரேஜ்மெண்ட்டில் தான் இவ்வளோ தூரம் நான் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த எஃபர்ட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டாதான் முடியுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது எனக்கு. கஷ்டப்பட்டாதான் வர முடியும், கஷ்டம் இல்லாட்டி என்ன. பெரிய பணக்காரனாக இருப்பான், வீடு கோயம்புத்தூர்காரனாங்க, எல்லாம் மில்லோனஸ், அவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. பணம் வச்சு என்ன பண்ணுறது, பண்ண தெரியாது ஒன்றுமே. அதனால சினிமா மீடியாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க நிறைய லெஜண்ட்ஸு. அதே மாதிரி நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆடியன்ஸ்கிட்டே சொல்லணுக்கும் அதான், என் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன மிஸ்டர் ஜாஃபர், எதுவாக இருந்தாலும் ஆடியன்ஸ், ஆமாம் அவங்க தான் ஆடியன்ஸ் அடிச்சாண்டா அப்படின்னா வந்தாச்சு, அந்த மாதிரி தான். ஆடியன்ஸ் ஹேவ் பிகம் ஸோ பிரில்லியன்ட், இப்போ பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. எல்லாமே வந்து ஷார்ட்டாக போயிட்டு இருக்கு இப்போ. கரெக்ட், ஒன்றும் லாங்காக போகிறதில்ல, எல்லாமே அப்படி வந்துருச்சு. ஆமாம். ஸோ ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா, சப்போர்ட் கொடுத்து வருவாங்கன்னு சொன்னால்
ஐ திங்க் ஐ வில் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். ஐ திங்க் ஐ கேன் மேக் இட். யா சார், யூ வில். யா கண்டிப்பா சார். இவ்வளோ நேரம் உங்க டைமுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூ விஷ், கண்டிப்பா தமிழ் சினிமால ஆஸ் யூ பிரதர் மாதிரி நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நோன் ஆக்டரா வருவீங்க அப்படின்ற மாதிரி என் சார்பும் டீம் சார்பும் நான் சொல்றேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் ஜாஃபர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் குட் லக். வி வில் மீட் அகெயின். யா, வி ஒர்க் டுகெதர். கண்டிப்பா சார். அது இருக்கு, பண்ணுவோம். Right. தேங்க்யூ.